அனைவருக்கும் வணக்கம். அஜித்குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய நிகிதா 10 நாட்கள் விடுப்புக்கு பிறகு இன்று கல்லூரிக்கு வந்த நிலையில் வழக்கறிஞரான ஹென்றி சொன்ன ஒரு முக்கியமான தகவலை கேட்டு மிரண்டு போன நிகிதா மீண்டும் 19 நாட்கள் மருத்துவ விடுப்பெடுத்து ஓடி போயிட்டாங்க. அப்படி வழக்கறிஞரான ஹென்றி சொன்ன அந்த முக்கியமான தகவல் என்ன, இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஜித்குமாருடைய மரணத்துக்கு காரணமான அனைவருக்குமே கடுமையான தண்டனை கொடுக்கணும், அதுவும் சீக்கிரமாகவே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். மடப்புரம் கோவில் காவலாளியான அஜித்குமார் மீது பேராசிரியரான நிகிதா நகை திருட்டு புகாரளித்தாங்க. இந்த புகாரின் பேரில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் தனிப்படை காவலர்கள் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அஜித்குமார் காவல் மரணம் குறித்து கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு தனிப்படை போலீசார் 5 பேரை போலீசார் அதிரடியாக கைது செஞ்சாங்க. இந்த நிலையில தான் அஜித்குமாருடைய மரணம் தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் அஜித்குமார் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்றம் அஜித்குமாருடைய மரணம் தொடர்பாக மதுரை 4வது கூடுதல் அமர்வு மாவட்ட நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிட்டது. இந்த மனுக்கள் நீதிபதிகளான MS சுப்பிரமணியன், AT மரியா கிளாட் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்துச்சு. கூடுதல் மாவட்ட நீதிபதி விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கலும் செய்தார். அரசு சார்பில் கூடுதல் அட்வொகேட் ஜெனரலான அஜ்மல் கான் வாதிடுகையில் அஜித்குமாருடைய வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டது, அவரது சகோதரருக்கு அரசு வேலையும் வழங்கப்பட்டு விட்டது, மேலும் இலவச வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். அதைத் தொடர்ந்து மனுதாரர்கள் சார்பில் வழக்கறிஞர்களான ஹென்றி, மாரிஸ்குமார், செல்வகுமார், தீரன் திருமுருகன் ஆகியோர் வாதிடுகையில் அஜித்குமாருடைய காவல் மரணம் தொடர்பாக வழக்கு மட்டுமே சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பேராசிரியரான நிகிதா அளித்த புகாரின் பேரில் அஜித்குமார் மீது போலீசார் நகை திருட்டு வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கின் விசாரணையும் சிபிஐயிடமே ஒப்படைக்க வேண்டும் எனவும் கூறினார்கள். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைத்து சாட்சிகளுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அஜித்குமார் குடும்பத்திற்கு அரசு சார்பில் இழப்பீடு வழங்கப்படவில்லை எனவும் உரிய இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்தாங்க. இதையடுத்து நீதிபதிகள் மடப்புரம் கோவில் காவலாளியான அஜித்குமார் காவல் மரண வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி அரசும் உத்தரவிட்டது. சிபிஐ காவல் மரண வழக்குடன் அஜித்குமார் மீதான திருட்டு வழக்கையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் எனவும் இந்த வழக்குகளை விசாரிக்கும் விசாரணை அதிகாரி மற்றும் விசாரணை குழுவில் இடம்பெறும் சிபிஐ காவலர்களையும் சிபிஐ இயக்குனர் 1 வாரத்திலேயே நியமிக்க வேண்டும் எனவும் அஜித்குமாரின் முழுமையான பிரேத பரிசோதனை அறிக்கையை நீதித்துறை நடுவர் மன்றத்தில் 1 வாரத்தில் போலீசார் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் சிபிஐ விசாரணை அதிகாரி அஜித்குமார் வழக்கு தொடர்பான மாவட்ட நீதிபதி அறிக்கை மற்றும் அனைத்து ஆவணங்களையும் தடயங்களையும் உயர் நீதிமன்ற பதிவாளர் ஜெனரலிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கூறினார்கள். அப்போது குறுக்கிட்ட மனுதாரருடைய வழக்கறிஞர் சிபிஐ விசாரணைக்கு பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்வதாகவும் குற்றம் சாட்டினார். ஸ்டெர்லைட் வழக்கு 7 ஆண்டுகளாகியும் இன்னும் முடிவடையாத நிலையில் நாங்களும் இன்னும் 7 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமா எனவும் கேள்வியை எழுப்பினார். இதனால் சிபிஐ விசாரணை அதிகாரி உடனடியாக விசாரணையை தொடங்கி ஆகஸ்ட், அதாவது அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளேயே நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது. சிபிஐ விசாரணைக்கு தேவையான அனைத்து வசதிகள் மற்றும் ஒத்துழைப்பு தென் மண்டல IG, மதுரை, சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கின் அனைத்து சாட்சிகளுக்கும் சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது.